கடந்த 24 மணி நேரத்தில் மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்களை நேர்த்தியாகவும் தெளிவாகவும் தற்போது உங்களிடம் கொண்டு வருகின்றோம். உலகின் மிக கவலைக்கிடமான பிராந்தியங்களில் ஒன்றான காசா, ரஃபா, மேற்கு கரை, ஈரான் மற்றும் யமனில் நடந்த முக்கிய செய்திகள் இவை. கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் உண்மை மற்றும் அக்கறையுடன். காசாவில் மேலும் அதிகரிக்கும் உயிரிழப்புகள், மனிதாபிமான முற்றுப்புள்ளியா? காசா பகுதியில் இஸ்ரேல் செய்த தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 52 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 58,000-ஐ தாண்டியுள்ளது என்று பலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் பலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது மிகவும் பரிதாபகரமானதாகும். அத்துடன் உணவு மற்றும் குடிநீர் பெறுவதற்காக வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் மட்டும் 92 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமூக ஊடகங்களில் வெளியான காட்சிகள் பலியானவர்களின் சாமான்கள் எடுத்து நிற்பதும், பிள்ளைகளின் உடல்கள் சாலையில் கிடப்பதும் உணர்ச்சி வேதனையை ஏற்படுத்துகின்றன. மனித உரிமைகள் அமைப்புகள் இது ஒரு திட்டமிட்ட கொலை செயல் என்று சர்வதேச சட்டங்களை இஸ்ரேல் முற்றிலும் மீறுகின்றது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஃபா நகரில் இடம்பெயர்வு திட்டம் சாத்தியமா சிதைவா? இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ரஃபா நகரை முழுமையாக கைப்பற்ற முயல்கின்றன. இந்த நகரத்தில் தற்போது வரை 6 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா தெரிவிக்கின்றது. 60 நாட்களில் இவ்வளவு மக்கள் பாதுகாப்பாக இடம்பெயர்த்தல் சாத்தியமில்லை என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். செயற்கைக்கோள் படங்களில் வீழ்ந்த கட்டிடங்கள், அழிந்த சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள் என பல உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. பல மக்களை இடம்பெயர்த்த பின் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளும் வழங்கப்படவில்லை. பலர் வழிப்புறங்களிலும் தங்கியுள்ளார்கள். பலர் சிற்றூர்களிலும் அகற்றப்பட்டுள்ளார்கள். மேற்கு கரையில் அமெரிக்க குடிமகன் கொலை, அமெரிக்கா பதிலளிக்குமா? மேற்கு கரையில் உள்ள அல்-தூரா என்ற பகுதியில் 20 வயதான அமெரிக்க குடிமகன் செய்ஃபுல்லா முசல்லட் இஸ்ரேலிய குடியேற்றவாதிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். அவர் தனது தந்தையின் சொந்த ஊருக்கு திருமண நிகழ்வுக்காக வந்திருந்த போது இந்த கொடூரம் நடந்துள்ளது. அவரது குடும்பத்தினர் அமெரிக்க அரசாங்கம் இந்த பழிவாங்கும் கொலையை குற்றவியல் விசாரணை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்க தூதரகம் விசாரணை நடத்தப்படும் என தகவல் வெளியிட்டுள்ளது. ஈரானின் அதிபரின் மீது அச்சுறுத்தல், அதிரடி பாதுகாப்பு நடவடிக்கைகள். ஈரானின் புதிய அதிபராக தேர்வான மசூத் பெஷக்கியன் அணுக்கருவி மாநாட்டில் பங்கேற்ற போது அவரை இலக்காக்கும் முயற்சி நடந்து தோல்வியடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடக்கும் போது பாதுகாப்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு அதிபரை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். அவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு அவர் சீராக உள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு ஈரானுக்குள் பாதுகாப்பு குழப்பம் இருக்கின்றது என்பதை வெளிக்காட்டுகின்றது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். ஏமனில் வெடிவிபத்தில் 5 குழந்தைகள் உயிரிழப்பு. ஏமனில் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் மூடப்பட்ட வெடிப்பொருட்களை குழந்தைகள் விளையாட்டு பொருளாக கருதி விளையாடியதால் விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் 5 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 3 பேர் தீவிர காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த வகை வெடிப்பொருட்கள் கடந்த யுத்தங்களின் பின்விளைவாக அங்கு பரவலாக காணப்படுகின்றன. ஐநா மற்றும் யுனிசெஃப் இதை மிகவும் ஆபத்தான நிலை என குறிப்பிடுகின்றன. இவைதான் கடந்த 24 மணி நேரத்தின் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடந்த முக்கியமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான செய்திகள். இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கக்கூடாது என்பதற்காக உலகம் ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டும். உங்கள் ஆதரவுடன் நாம் உண்மையை, நீதி மற்றும் மனிதநேயத்துக்கான செய்திகளை பரப்புகின்றோம். தயவு செய்து இந்த வீடியோவை பகிரவும், லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி.